நம்ம கூட யாருமே இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க. இதே போல் வாழ்க்கை போயிடுமானும் யோசிக்காதீங்க. கடைசி எல்லையில் போய் நிறுத்தினா கூட நம்ம கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டே தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் கடவுளுக்கு தெரியும் எப்போ என்ன நமக்கு பண்ணணும் அப்படின்றது. சில கஷ்டங்கள் வரும்போது கடவுளே திட்டுறவங்க தான் நம்ம. ஆனால் விதைச்சவனுக்கு தண்ணி ஊற்றவும் தெரியும், அதை பட்டு போகாமல் பார்த்துக்கவும் தெரியும். சில சமயங்களில் சில காற்றுகள் அடிக்கும்போது நம்ம சாஞ்சி விழதான் செய்வோம். ஆனால் அதுக்காக தோண்டுலாம் போகக்கூடாது இல்லையா? ஸோ மறுபடியும் துளிர் விட்டு வந்து தான் ஆகணும். அதனால் எல்லா கவலையும் எல்லாருக்குமே எப்பயுமே நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. அண்ட் என்னடா வாழ்க்கை தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். அண்ட் கவலைலாம் வேண்டாம், சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையோடு இருங்க. மாற்றம் தான் அது மட்டும்தான். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்துடும்.